அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிக்கு சுக்கிர பயிற்சியினுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருக்க போகிறார். ஸோ இந்த கும்பராசிக்கு 11வது வீடு தனுசு ராசி, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 4வது வீட்டுக்கு அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய 9வது வீடு, 7வது வீடு சிம்மம், 8 கன்னி, 9 துலாம். ஸோ 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானம் 11வது வீட்டுக்கு வரார். ஏன்னா 4வது வீடுன்றது சுகஸ்தானம், 9வது வீடுன்றது பாக்யஸ்தானம். ஸோ சுகாதிபதியும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வாரத்துலையும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுக்கிரன் உங்களுக்கு 11வது வீட்டில் கும்பராசிக்கு சுக்கிரன் எந்த மாதிரியான பலன்களை தருவார்னா, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். வருமானத்தில் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. புது ஃப்ரெண்ட்ஸு, கான்டாக்ட்ஸு இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். பொதுவாக உங்களுடைய பாப்புலாரிட்டி நல்லபடியாக இருக்கும், பாப்புலாரிட்டி உயரும். அது மட்டும் இல்லாமல் டீம் ஒர்க்கெலாம் நல்லா சக்ஸஸ் ஆகும், டீம் ஒர்க்கு நல்ல சக்ஸஸ் ஆகும். நீங்கள் 4ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கேதரிங்கு, பார்ட்டி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும் அப்படின்னா, அலைபாயக்கூடிய மனநிலைமை இருக்கும். ஒரு மனசு ஒரு நிலை இல்லாமல் அலைபாயக்கூடிய இருக்கும். பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யணும், அவசரப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்யக்கூடிய பல வேலைகள் ஒரு அத்தனை நம்ம செய்யும்போது தடுமாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் பதறின காரியம் சிதறும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது, கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் ஒன் டைம் ஒரு நேரத்தில் ஒரு வேலை இது அப்படி முடித்தோம்னா எல்லாத்தையும் நம்ம சூப்பராக பண்ண முடியும். அதனால் நம்ம மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ அப்போ அதை நம்ம இந்த சுக்கிரன் நமக்கு அது மாதிரி அலைபாயக்கூடிய மனநிலைமையும் ஒரே நேரத்தில் பல வேலைகள் வரும்பொழுது அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைகளும் தரணும். அது மாதிரி தேவையில்லாமல் வெளியில் போகிறதுனால நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம வெளில போகிறதுக்கு முன்னால் இது இப்போ போகணும் தானா அப்படிங்கிறது ஒரு தரத்துக்கு 10 தரம் நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகிறது, அதுக்கு கண்டிப்பாக இது போகிறதுனால நமக்கு யூஸ் உண்டு அப்படின்னா நம்ம போகலாம். அதனால் அன்னெசரி அவுட்டிங் போகிறது நமக்கு பல பிரச்சனைகளை, அதாவது நேரம் நமக்கு கன்சியூம் பண்ணிடும். அதனால் நம்ம எல்லாத்தையும் உரிய நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாக தொழிலில் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா வரும். உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் நல்லா பழிச்சிடும். உங்களுடைய ஐடியாஸ் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. அதனால் டீம் ஒர்க்கில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய பெண் கலீக் இருக்காங்க இல்லையா, கூட வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஐடி, இந்த சோஷியல் மீடியா, யூடியூப்பு, நெட்வொர்க்கிங்கு, அது மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் உள்ளவங்க, ஏன்னா இதெல்லாம் க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்கு சுக்கிரன் காரணம். அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, வேலைன்னு பார்க்காம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களோட ப்ராஃபிட் லாபங்கள் அதிகரிக்கும். சோஷியல் மீடியா ப்ரமோஷனால் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லா வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா சுக்கிரன் அங்கே இருக்காருன்னா உங்களுக்கு 5வது வீட்டிலேருந்து குருவினுடைய பார்வையும் இருக்குது.
ஒரு வக்ர குருவா இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி இல்லையா, அவருடைய பார்வையும் இருக்கு. இதையும் நம்ம வந்து கவனத்துல நம்ம வச்சுக்கணும். இதுல இருந்து நீங்க தொழில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணவங்களா இருந்தாலும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பார்ட்னர்ஷிப்னால உங்களுக்கு பிரச்சனைகள். ஏன்னா ராகு கேது இருக்கு, உங்களை ஜென்மத்தில் ராகு 7ல் கேது இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் மூலமா ஏதானும் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. மாதிரி தேவையில்லாமல் டிஸ்கவுண்ட் பண்ணுறதை நீங்கள் குறைச்சிங்க. இப்போ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணாட்டினாலும் அதை வாங்கிடுவாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நம்ம லாபத்தில் நம்ம அதை இழக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தேவை, அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தா நமக்கு வந்து பல்க் ஆர்டர் வரும். அதனால் லாபம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து 1க்கு 2 3 தரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்கறது நல்லது. பண வரவுகளை பொறுத்தளவில் நல்ல இன்கம் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு போனஸ்ஸு, அரியர்ஸ் வர்றது, இது மாதிரி வந்து திடீர்னு நீங்கள் உங்களுக்கு பண வரவுகள் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால, குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வரவினங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடு இன்கம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சைடு இன்கமும் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும். சோஷியல் ஈவெண்ட்ஸு அது மாதிரியெல்லாம் நீங்கள் நடத்துறது மூலமாக உங்களுக்கு வந்து கெயின்ஸ் வரும். அது மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார், குரு பார்வை இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் அதிபதி, 11ஆம் இடத்துக்கும் அதிபதி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து 4 9ஆம் இடத்துக்கு அந்த அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 4 வந்து லக்க திடீர் எதிர்பாராத விஷயங்கள் கிடைக்கும். 9ன்றது வெற்றிக்கு உண்டான ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அது மூலமாக கிடைக்கும். அப்பா மூலமாக வந்து தந்தையார் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொருளாதார ரீதியான நன்மைகளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ என்ன வருமானம் வரும்போது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வார்த்தை உண்டு, நண்டு கொடுத்தா வலையில தங்கான்னு சொல்லி. அதாவது நமக்கு வருமானம் யாராக இருந்தாலும் அத்தனை அத்தனை பேர் ஹியூமனாக இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருமே அப்படித்தான். காசு இருந்ததுன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளில போகலாமே, அவுட்டிங் போகலாமேன்னு தோன்றது இயல்பு தான். ஸோ அப்படி வந்து அவுட்டிங் போகும்போது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். நீங்கள் போக வேண்டியதுதான். நம்ம வந்து அதீதமாக செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு உண்டோ அதை நீங்கள் பண்ணணும். அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க மூலமாக ஏதாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து நீங்கள் இந்த பீரியடில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்போ வந்து வீட்டில் குடும்பம், நீங்கள் வந்து திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்த போல ராகுகேது இருக்கிறதுனால 2-3 தடங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆல்ரெடி அந்த மாதிரி தடங்கல்கள் நடந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த கண்டிஷன்ஸில் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வியாழ நோக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ வியாழன் குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கூடுறதுக்கு, ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் தேடி வரதுக்கு உண்டான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் அதான் கூட இருக்கிறவங்க வந்து உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் திருமண வாய்ப்புகள் கை கூடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ராகுகேது இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனாலும் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் வந்து கூடி வரதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுதிகளையும் பார்க்கணும். இதெல்லாம் கோச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தில் தசாபுதிகளையும் பார்க்கும்போது தெரியும். பொதுவாக வந்து நீங்கள் அது மாதிரி இப்போ உங்கள் ஜாதகத்தை வந்து எப்படி இருக்குது, இப்போ வந்து இந்த கோச்சாரத்தில் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பர்டிகுலராக எனது வந்து இந்த ராசியில் உள்ள அனைத்து பேர்களுக்கும் சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது, தசாபுதிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம க்ளீனாக இந்த பீரியடில் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். எந்த திசையிலேருந்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறையா அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ குடும்பம் இதில் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட்ஸ் இருக்கும், அதுவும் கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். புது ஃப்ரெண்ட்ஸுலாம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உடல் நலத்தில் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க.
எந்தூசியசம் நல்லா இருக்கும், அதாவது உற்சாகமாக இருப்பீங்க, நல்லா உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. பொதுவாக அந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஆக்டிவாக மூட் இருக்கிறதுனால வெளியே, அதுன்னு சொல்கிறேன், வெளியில் நீங்கள் போகிறதுக்கு வரதுக்குலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. போயிட்டு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தேவைதானான்றதை பார்த்துட்டு எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் இந்த காலத்தில் உடல்நிலை கவனமாக இருக்கிறதுனா சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பார்த்துங்க. ஓவராக நம்ம வந்து வெளில போகும்போது கொஞ்சம் வந்து மயக்கம், வாந்தி, தலை சுத்தல் இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் லிமிட் பண்ணிக்கங்க. டீஹைட்ரேஷன் ஏற்படலாம், தண்ணி நிறையா குடிங்க. ஸோ நல்ல உற்சாகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேஷன் ஏற்படும். அதனால் அதெல்லாம் குடிங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமாக வந்து உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பெரிய கனவுகள்லாம் வந்து நனவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது பாதை ஆரம்பிக்கும், செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி புதிய நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். சோஷியல் மீடியா மூலமாக உங்களுடைய பாப்புலாரிட்டி அதிகரிக்கும். ஃபினான்ஷியலாக வந்து இப்போ நல்ல உற்சாகமான ஒரு காலமாக இருக்குது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் பார்ட்டி மூடு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. அது மாதிரி லாங் டேர்மில் வந்து ஒரு கோல், நம்ம வந்து நீண்ட கால திட்டங்கள் ஏதாவது நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா குரு பார்வை இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்காரு. சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இங்கே கரெக்டாக வந்து லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கார். அவருக்கு அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்திடும். இப்போ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு எப்படி நடக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நிறையா அதிகரிக்கும். புது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கும். ஒர்க்கில் வந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல வந்து பண வரவுகள் நிறையா இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி, அது மாதிரி வந்து வர வேண்டிய போனஸ்ஸு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல பெரிய கெயின் கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த பீரியட் நல்ல லாபங்கள் கிடைக்கும். டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய டீம் ஒர்க் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகும். இப்போ குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தோடு வந்து வெளியில் போகிறதுக்கு, வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நியூ இயர் வேறு வருது இல்லையா, அது மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் டிசம்பர் 28ஆம் ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் இந்த மாதிரி பலன்கள் நடக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இல்லை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பொதுவாக ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் இல்லை வெளியில் உங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாருடைய உறவு முறைகளும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். புது இன்கம் சோர்ஸ் கிடைக்கும். பேசிவ் இன்கம் சொல்லலாம். புதுசாக வந்து வேற இன்கம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்னொருத்தரோட சேர்ந்து அதை பண்ணலாம், சைட் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து பண்ணலாம், அதுக்கு நம்மளோட வந்து பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைட் பிஸ்னஸ் மூலமாக சைடு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த ஒரு காலமாக இருக்குது. நீங்களும் நல்லபடியாக முடிவு எடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மைண்ட் அந்த மாதிரி நல்லா இருக்கும், நல்ல மூட் இருக்கும், நல்ல எந்தூசியாசம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த சுக்கிரனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா, சுக்கிரன்னா வெள்ளின்னு அர்த்தம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடிய, சுக்கிரன் ஆளும் கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் காலை நேரத்துலையோ இல்லை ஈவினிங் ஹவர்ஸ்லையோ வீட்டில் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீஸிபிலிட்டி இருக்கோ, உங்களுக்கு எப்படி வந்து முடியுமோ அந்த மாதிரி வந்து காலையிலையோ சாயந்தரமோ வீட்டில் வந்து 2 குத்துவிளக்கு ஏற்றி, 2 குத்துவிளக்குலையும் 5 முகம் முழுமையாக ஏற்றி, ஒரு லட்சுமி படத்தை வச்சு, ஒரு செந்தாமரை பூவை வச்சு, அது மாதிரி கொஞ்சம் பூ போட்டு, உதிரிப்பூக்கள் போட்டு, லட்சுமி அலங்காரம் பண்ணி, ஏதானும் பூஜை பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இல்லை ஏதானும் புக் வாங்கி அது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் லட்சுமியை பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய ஆசைகள், திட்டங்கள், கனவுகள் இதை வந்து நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்துட்டு இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு சொல்லி லட்சுமியை வேண்டிக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள்.
சூப்பராக வந்து உங்களுடைய ஒர்க்கு நல்லா உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கோல் எல்லாத்தையும் நோக்கி நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதை வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக மிக பலனை கொடுக்கும். தினமுமே ஓம் சும் சுக்ராய நமஹ அப்படின்றத ஒரு 16 தரம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வெற்றிகளை நம்ம போயிட்டுருப்போம். இந்த ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நான் எனக்கு திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு அமௌண்ட், நான் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், பணம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வர வேண்டிய அமௌண்ட்டை உடனே அவர் கொடுத்து விட்டார். ரொம்ப நாளாக அவர் தரணும் தான், பட் இன்றைக்கி அவர் கொடுத்து விட்டார், இன்றைக்கி கையில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு கூடவே நடந்துட்டு வரும். அப்போ வந்து உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.